ஹாய் டியூட்ஸ். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்காமல் சிங்கப்பூர் கண்ட்ரிக்கு மட்டும் போயிடாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் போடுவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இப்போ சிங்கப்பூரை பற்றி சின்னதாக பேசிக்காக நம்ம பார்த்தோம்னா, சிங்கப்பூர் கண்ட்ரியில் ஜஸ்ட்டு 60 லேக்ஸ், அதாவது 60 லட்சம் பேர் தான் வந்து அந்த நாட்டிலே மொத்தமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் இந்தியன்ஸ் வந்து அங்கே இந்தியாவிலேருந்து அங்கே போயிட்டு மைக்ரேட் ஆகிட்டு சிங்கப்பூர்லேயே வந்து குடியுரிமை பெற்றவங்க எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.77 மில்லியன். 60 லட்சம் பேர் தான் வந்து அங்கே வாழ்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ் யூடியூபர்ஸில் நிறைய பேர் வந்து 70 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்ட யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்களே, அதை விட கம்மியாக தான் சிங்கப்பூர் நாட்டில் வந்து பாப்புலேஷன் இருக்கும். இந்தியன்ஸ் ஒர்க்கர் அங்கே எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா 6,75,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நம்பர் 1 பாஸ்போர்ட் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் தான் இருக்கிறதுல வந்து நம்பர் 1 பாஸ்போர்ட். பிகாஸ் அந்த ஒரு பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் வந்து 195 கண்ட்ரிஸ்க்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் வித்தவுட் வீசா இல்லாமல் வெறும் பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் வந்து அவ்வளோ ட்ராவல் பண்ணலாம். சேஃபஸ்ட் கண்ட்ரி, அதாவது எவ்வளோ பாதுகாப்பான கண்ட்ரியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக சிங்கப்பூர் கண்ட்ரியில் நீங்கள் வந்து சிங்கப்பூர் கண்ட்ரிக்கு போயிட்டு நீங்கள் ஏர்போர்ட்டில் ஏதாவது மிஸ் ஆகி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே இருக்க போலீஸ்லாம் வந்து உங்களை வந்து பிடிச்சி வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் சிங்கப்பூர் வந்து வேற லெவல் கண்ட்ரி, ப்ளஸ் பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி. அப்புறம் வந்து அங்கே வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரியும் கூட 8th பிளேஸில் வந்து பிடிச்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்ல போகிற விஷயம். இப்போ இதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் தயவு செஞ்சு சிங்கப்பூர் போயிடாதீங்க. அப்படி மீறி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அங்கே வந்து ஸ்பாட் ஃபைன் கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சீவிங் கம்னா இப்போ நம்ம நார்மலாக வந்து எல்லா இடத்துலையும் போய்ட்டு நம்ம வந்து பப்ளிகம் வந்து மெல்லுவோம். அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். மற்ற கண்ட்ரியில் நீங்கள் மெல்லுவீங்க. நீங்கள் கிரிக்கெட் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் பப்ளிகம் போட, அப்புறம் ஆரோன் ஃபின்ச்சு, அப்புறம் நிறைய இந்தியன் பிளேயர்ஸ், அப்புறம் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து சீவிங் கம் அது வந்து விளையாண்டுட்டு இருக்கக்குள்ள போடுவாங்க. இல்லை வந்து வெளியே எங்கேயாவது அவுட் சைடு போடக்குள்ள வந்து சீவிங் கம் போடுவாங்க. அதாவது பூமர் நான் சொல்கிறது. அப்படி நானும் பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்கள் சிங்கப்பூரில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சீவிங்கம் போட்டு வெளியே போயிருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து ஸ்பாட் ஃபைன் போடுவாங்க. அது வந்து அங்கே வந்து முற்றிலும் தவறு. மேக்ஸிமம் சிங்கப்பூரில் வந்து நீங்கள் வந்து அது இருக்காதுன்னு நான் சொல்லலை. பட் வந்து நீங்கள் வெளியே போகக்குள்ள வந்து நீங்கள் வந்து சீவிங்கம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது சிங்கப்பூரில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிட்ரிங் மீன்ஸ் குப்பை கூட்டுதல். நம்ம இந்தியாவில் நீங்கள் வந்து வெளியில் எங்கேயாவது போனீங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் குப்பை கொட்டிக்கலாம். எங்கே பார்த்தாலும் இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கும். அப்புறம் வந்து சிகரெட் துண்டுகள் எல்லாமே வந்து நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கக்குள்ள, அப்புறம் வந்து எச்சு துப்புறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் கேஷுவலாக நடக்கும். அதுவும் பக்கத்தில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஹோட்டல் இருக்கும், அது பக்கத்தில் வந்து குப்பையை நிறைய பேர் வந்து கொட்டுவாங்க. பட் சிங்கப்பூரில் இது வந்து ரொம்ப தவறு. குப்பையை வந்து நீங்கள் வந்து கண்ட மேனிக்கு நீங்கள் கொட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பாட் ஃபைன் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சிகரெட் துண்டாக இருக்கட்டும், சின்ன குப்பை, அது வந்து நீங்கள் பிஸ்கெட்டாக இருக்கும், சாக்லேட் கவர்ஸ் கூட நீங்கள் சிங்கப்பூரில் வந்து வெளியே எங்கேயும் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ஸ்பாட் ஃபைன் உங்களுக்கு போடுறாங்க. அங்கே குப்பை கொட்டுதல்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே தான் நீங்கள் வந்து போய் போடணும். அதுதான் வந்து அங்கே கண்ட்ரிஸ் உள்ள ரூல்ஸ். இதனால தான் வந்து சிங்கப்பூர் வந்து வேற லெவல் கண்ட்ரியாக இருக்குன்னு மேபி இருக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈட்டிங் ஃபுட் ட்ரிங்க்ஸ் இன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் எடுத்துக்கலாம், பஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து பைக் எடுத்துக்கலாம், கார் எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அப்படி அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா சிங்கப்பூர் கண்ட்ரியில் வந்து அதுக்குள்ளே ஏறிட்டிங்கனாலே நீங்கள் வாட்ரு, ட்ரிங்கிங், இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் எது வேணாலும் குடிக்கலாமான்னு குடிக்கவே கூடாது. முக்கியமாக வந்து அங்கே ஈட்டிங் சாப்பிடவே கூடாது. நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வீட்டுக்கு போய்ட்டு இல்லை வந்து உங்களோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் நீங்கள் வந்து அங்கே வந்து சாப்பிட்றதா இருந்தால் எதனாலும் பண்ணணும். மீறி நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா ட்ரிங்கிங், அது வந்து எந்த கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து வாட்டராக இருக்கலாம், வாட் எவர் இட்ஸ், நீங்கள் வந்து அப்படி செஞ்சீங்க உங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஓகே, மைண்ட் இட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரக்ஸ். சிங்கப்பூரில் இந்த ட்ரக்ஸுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ட்ரக்ஸ் அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை பிடிச்சி வந்து தண்டனை, பனிஷ்மெண்ட், ஹெவியான பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா இது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ட்ரக்ஸ், இப்போ இந்த ட்ரக்ஸ்னால பல குடும்பங்கள் வந்து அழிஞ்சிட்டு வருது. அது வந்து இந்தியாவில் உங்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் வந்து இந்த ட்ரக்ஸு, அப்புறம் இந்த குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களால பல வீடுகள் வந்து ரொம்ப டெய்லி வந்து கஷ்டப்பட்டுட்டு வராங்க. பட் சிங்கப்பூரில் ட்ரக்ஸுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. மீறி நீங்கள் வந்து ட்ரக்ஸ் சப்ளை வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சு நீங்கள் ஏர்போர்ட்லேயே மாட்டிக்கிட்டீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மைண்ட் இட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது
ஜே வாக்கிங்னா வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு ஒரு ரோட்டை வந்து எப்படி கிராஸ் பண்ணுவீங்க? கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. நான் எப்படி கிராஸ் பண்ணுவேன்னா, பஸ் வந்துகிட்டு இருக்கோம், அப்படியே வந்து கிராஸ் பண்ணுவோம். அது வந்து எல்லாருமே நடக்கிற விஷயம் தான். பட் ஜே வாக்கிங், அதாவது இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்குனே வந்து அங்கே வந்து ஒரு இடம் இருக்குது. அதில் தான் வந்து நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணணும். அது வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அந்த வந்து ரோட்டை நீங்கள் கிராஸ் பண்ணணும். அதாவது ஜீப்ரா கிராசிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து அந்த ஜே வாக்கிங் ஜீப்ரா கிராசிங் மேலே நீங்கள் கிராஸ் பண்ணாமல் வேறு எதுலையாவது நீங்கள் அவசரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து பொறுமையாக தான் வந்து அங்கே வந்து கிராஸ் பண்ணணும். மீறி நீங்கள் வந்து வேறு எதுலையாவது நீங்கள் போயிட்டு கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மைண்டில். செகண்ட், ஸ்மோக்கிங் இன் பப்ளிக். அடுத்து பார்க்க போகிறது, பப்ளிக்கில் வந்து ஸ்மோக் பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப வந்து கேஷுவல். அதுவும் இந்த டீ கடைக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீ குடிக்கிறாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து தம்மு பற்ற வைப்பாங்க. தம்மை பற்ற வச்சுட்டு ஒரு இழுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே டீ குடிப்பாங்களே. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டீ ஸ்டாலாக இருக்கட்டும், இப்போ மேக்ஸிமம் வந்து பொண்ணுங்களே வந்து டீ கடையில் வந்து தம் வாங்கிட்டு போயிட்டு அங்கேயே பக்கத்தில் வந்து தம் அடிக்கிற பழக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு வருது. குறிப்பாக நீங்கள் பெங்களூர் சைட்லாம் போயிட்டீங்கன்னா இன்னும் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் சிங்கப்பூரில் நீங்கள் பப்ளிக்காகவே நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் இல்லாமல் அங்கே வந்து ஸ்மோக்கிங் ஏரியான்னு இருக்கும், அங்கே தான் நீங்கள் போய் ஸ்மோக் பண்ணணும். அதுவும் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்காது. ஒரு சில இடத்துல தான் இருக்கும் பப்ளிக் ஸ்மோக்கிங்ட்டு சொல்லு, அங்கே தான் நீங்கள் போய்ட்டு ஸ்மோக் பண்ணணும். மீறி நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது நீங்கள் ஸ்மோக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் இல்லை வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வேண்டலிசம். வேண்டலிசம்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டினா உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி, அது எது வேணாலும் இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், காராக இருக்கலாம், அடுத்தவங்களோட ப்ராப்பர்ட்டி, அடுத்தது கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை நீங்கள் போய் கையை வச்சு ஏதாவது சும்மா ஏதாவது அடித்து உடச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது வந்து கிரிமினல் வழக்குக்கு அந்த நாட்டில் வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்கள் சொத்து கிடையாது. நீங்கள் வந்து அடுத்தவங்கள சொத்தை நீங்கள் வந்து அபகரிக்கிற மாதிரி தானே, அடுத்தவங்கள சொத்தை நீங்கள் அடித்து உடைக்கிற மாதிரி தான். அதனால் அது வந்து ரொம்ப வந்து தவறு, அஃபென்ஸுன்னு வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கூல் படிக்கக்குள்ளே வந்து இந்த கடைசி நாள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிளாஸில் இருக்க ஃபேன் எல்லாத்தையும் வளைச்சி விட்ருவோம், இந்த ரெக்கை எல்லாத்தையும் வளைச்சி விட்ருவோம், இப்போ டியூப்லைட் எடுத்து உடச்சி போட்டுருவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் போய் இருக்கிறது, இதெல்லாமே வந்து நம்ம சொத்து கிடையாது, இது எல்லாமே வந்து பொது சொத்து. பொது சொத்து மேலே நீங்கள் வந்து சிங்கப்பூரில் போய்ட்டு கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது டிஸ்ரெஸ்பெக்டிங் ரிலீஜியஸ்னால் மதம், இல்லை வந்து ஒரு இது வேறு ஏதாவது ஒரு மதத்தை பற்றியோ இல்லை வந்து ஒரு கேஸ்டிசம் பற்றியோ நீங்கள் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும். அடுத்த மதத்தை பற்றி நீங்கள் வந்து கேவலமாக பேசுகிறது, ஏன் மதம் தான் வந்து பெருசு, அதே மாதிரி இவங்க மதம் வந்து ரொம்ப கீழே இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அங்கே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா, எந்த ஒரு மதத்துக்கும் நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருந்தீங்கன்னா அது வந்து முழுக்க சிங்கப்பூரில் அஃபென்ஸ். தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டீங்கன்னா இல்லை வந்து அங்கே இருக்கவங்க யாராக இருந்தாலுமே இந்த தண்டனை வரங்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சிங்கப்பூர் கவர்மெண்ட் இதில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. பிகாஸ் ஒரு ரிலீஜன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மதத்தை பற்றி அவங்க பேசலாம், அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அவங்க வேற ஒரு மதத்தை பற்றி வந்து தவறாதான் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது வந்து எந்த ஊர்லேயா இருந்தாலும், அது இந்தியாவாக இருக்கட்டும், எந்த ஒரு கண்ட்ரிலையுமே ஒரு மதத்தை வச்சு நம்ம இழிவுபடுத்தவே கூடாது. அதே மாதிரி ஒரு கேஸ்டிசத்தை வச்சு இழிவுபடுத்தக்கூடாது. அப்படி படுத்தீங்கன்னா கேவலம் வந்து உங்களுக்கு தானே தவிர அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவன் மேலே போக 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 நீங்கள் வந்து அவனை பார்த்து பொறாமப்படுறீங்கனால தான் வந்து நீங்கள் வந்து அவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா 2 பேரும் ஈக்குவலாக போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். அடுத்து ஸ்பிளிட்டிங் இன் பப்ளிக். ஸ்பிளிட்டிங் மீன்ஸ் எச்சு துப்புறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கேஷுவலாக நடந்துட்டு இருக்குங்க. நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த வெத்தலையை போட்டுட்டு மெல்லிட்டு அதை வந்து அப்படியே பள்ளிச்சுன்னு துப்புவாங்க. அதுவும் நீங்கள் நார்த் இந்தியன் சைட்லாம் போயிட்டீங்கன்னா, அந்த நார்த் இந்தியனில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பான் பராகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து துப்புவாங்க. அது ஐ திங்க் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் கடையை வச்சுருவாங்களா, அவங்கள மென்ஷன் பண்ண விரும்பல. அதே மாதிரி இந்த வெத்தலையை போட்டுட்டு எச்சு துப்புறது, கண்ட மேனிக்கு அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கக்குள்ளே எச்சு துப்புறது, எங்கே போனாலும் பஸ்ஸுலேருந்து எச்சு துப்புறது, பின்னாடி யார் வரானே தெரியாது அவங்க மேலே வந்து எச்சு போடுவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எனக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது ரொம்ப 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 கேவலமான செயல். இது வந்து சிங்கப்பூர் மட்டும் கிடையாது, நீங்கள் இந்தியாவிலே வந்து இந்த இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும். இந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கக்குள்ள எச்சு துப்புறது, நார்மலாக வந்து போயிட்டு இருக்கக்குள்ள எச்சு துப்புறது, இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கக்குள்ள, மற்ற இடத்துல நீங்கள் வந்து டாய்லெட்டில் எங்கேனாலும் எச்சு துப்பலாம். உங்களோட பிளேஸ், உங்கள் வீட்டில் வந்து டாய்லெட் இருக்குன்னா அங்கே எச்சு துப்புறது வந்து காமன். பட் இந்த பப்ளிக்கில் வந்து இந்த எச்சு துப்புறது ரொம்ப ரொம்ப அஃபென்ஸ். நீங்களே நிறைய விஷயத்த பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் இந்த விஷயம் நடந்திருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சிங்கப்பூரில் பண்ணிங்கன்னா ஸ்பாட் ஃபைன், அது வந்து அங்கே ரொம்ப அஃபென்ஸ். அடுத்து ஃபீடிங் பீஜியான் அண்டு வைல்ட் லைஃப். ஃபீடிங் மீன்ஸ்
இப்போ நீங்கள் வந்து ரோட்டில் வந்து ஒரு டாக் பார்க்குறீங்க, நம்ம தமிழ்நாட்டிலே உள்ள உங்கள் டாக் இல்லாமல் உங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஏதாவது பார்க்குறீங்க வச்சுக்கோங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய வந்து பீஜன்னா, அதாவது புறா, அதுக்கப்புறம் வந்து வைல்ட் லைஃப் அனிமல்ஸ், கேட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா அது வந்து குற்றம்னு வந்து சிங்கப்பூர் அரசு வந்து அறிவிச்சிருக்கு. நீங்கள் ஃபீட் பண்ணவே கூடாதான். அது வந்து நீங்கள் வந்து மனிதாபிமானமாக தான் நீங்கள் செய்வீங்க. உங்களோட மனதளவில் நீங்கள் வந்து ஐயோ இது வந்து சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஃபீட் பண்ணுவீங்க. பட் அது வந்து நம்ம சிங்கப்பூரில் அஃபென்ஸாக நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு வந்து சிங்கப்பூர் அரசு வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிஸ்ரெஸ்பெக்டிங் லா ஆர் அத்தாரிட்டிஸ். லா ஆர் அத்தாரிட்டிஸ்னால் அங்கே உள்ள சட்டத்தை நீங்கள் வந்து மதிக்காமல் போகிறது, இல்லை வந்து அங்கே உள்ள பெரிய பெரிய உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கலாம். இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களே உயர் அதிகாரிகள்லாம் இருப்பாங்களே, ஐபிஎஸ், அப்புறம் வந்து டிஏஜி, டிஎஸ்பி, இந்த மாதிரி ஐஏ, அப்புறம் இந்த மாதிரி அஃபீஷியலாக இருக்கவங்கள நீங்கள் வந்து மதிக்கலைன்னா கண்டிப்பாக அது வந்து அஃபென்ஸு. நீங்கள் அவங்கள மதிக்கணும். அதே மாதிரி அங்கே உள்ள சட்டம், இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து அங்கே உள்ள லாஸ் தான். அந்த லாவை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஈவன் தான் உங்களுக்கு வந்து ஜெயிலில் போகிறதுக்கு கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு உயர் அதிகாரியில் இருக்காங்க. அது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சிங்கப்பூரில் வந்து நீங்கள் வந்து செலிப்ரிட்டியாக இருந்தாலுமே நீங்கள் லா மதிக்கலை, இல்லை வந்து அங்கே உள்ள உயர் அதிகாரிகளை நீங்கள் மதிக்கலாம், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ரீசெண்டாக வந்து பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் நம்ம மதிக்கிறது இல்லாமல் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக போன வாரம் கூட வந்து ஏதோ ஒரு சம்திங் வந்து ஒரு பெண் உயர் அதிகாரியை வந்து ஒரு தவறுதெல்லாம் வந்து ஒரு தொட்டான்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சிங்கப்பூரில் பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களை வந்து எதுவுமே பேச மாட்டாங்க, தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, நாட் ஃப்ளஷிங் த பப்ளிக் டாய்லெட். ஃப்ளஷிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்க, ஒருத்தர் வந்து பப்ளிக் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, அதை வந்து ஃப்ளஷ் பண்ணல. நீங்கள் ஃப்ளஷ் பண்ணாமலே வந்து திரும்ப நீங்கள் வந்து அந்த பப்ளிக் டாய்லெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அஃபென்ஸாக இருக்கும். இது வந்து கேட்கவே வந்து நமக்கு வந்து கிரேசியாக இருக்கும், ஒரு மாதிரி காமெடித்தனமாக இருக்கும். பப்ளிக் டாய்லெட் கூட எவனா வந்து பார்ப்பான்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் அங்கே வேலை செய்கிறாங்களே, ஸோ பப்ளிக் டாய்லெட்டில் சிங்கப்பூரில் வந்து வேலை செய்கிறவங்க வந்து ஜஸ்ட்டு சும்மா நீங்கள் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இது எனக்கும் கேட்க வந்து ஒரு மாதிரி கிரேசியாக இருந்தது, ஒரு மாதிரி ஹியூமர் சென்ஸாக இருந்தது. பப்ளிக் டாய்லெட் எவன்டா வந்து பார்ப்பான்னு மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் அது வந்து அஃபென்ஸாக இருக்கான். அதாவது ஒருத்தர் வந்து பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணி ஃப்ளஷ் பண்ணாமல் போயிட்டார், மறந்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ளஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அங்கே போயிட்டு அந்த பாத்ரூம் எது வேணாலும் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஃப்ளஷ் பண்ணிட்டு போயிட்டு இன்னொருத்தர் வந்து அந்த டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ணணும். சப்போஸ் நீங்களும் மறந்துட்டீங்கன்னா இன்னொருத்தர் வராருல, அவர் ஃப்ளஷ் பண்ணிட்டு தான் வந்து அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணணும். மீறி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இது வந்து கேட்க எனக்கே வந்து ஹியூமர் சென்ஸாக தான் இருக்குது. சிங்கப்பூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உண்மையாக போய் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேபி எனக்கு இது எப்படி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு, கனெக்டிங் அன்செக்யூர் ஒய்ஃபை நெட்ஒர்க்ஸ். அன்செக்யூர் ஒய்ஃபை நெட்ஒர்க்னால் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து ஒய்ஃபை இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது சிங்கப்பூர் கவர்மெண்ட்டே வந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்த ஒய்ஃபை. பட் நீங்கள் வந்து ஒரு இன்னொரு பர்சனோடைய ஒய்ஃபை நீங்கள் வந்து கேட்டு வாங்குறீங்க, இல்லை வந்து ஒரு ஃப்ரீ ஒய்ஃபை வந்து யாரும் வந்து பாஸ்போர்ட் போடாமே வந்து ஒரு ஒய்ஃபை வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அஃபென்ஸ் ஆகும். அது வந்து தெரியுமா? பிகாஸ் வந்து சிங்கப்பூர் கண்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து ஒய்ஃபை மாற்றிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா டெக்னாலஜி இப்போ வந்து டெவலப் ஆகிடுச்சுல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யாருனே தெரியாத ஒருத்தவங்களோட ஒய்ஃபை யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கிரிமினல் குற்றத்துக்கு சமமாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் பார்த்தா நமக்கு டெய்லி நம்ம வந்து இன்னொருத்தவங்க நிறைய ஒய்ஃபை, இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஹாஸ்டல் இருக்கவங்கன்னா ஒருத்தன் ஒய்ஃபை ஃப்ரீயாக கிடைச்சா போதும், அடுத்த நிமிஷம் கனெக்ட் பண்ணி அடுத்து அவன் 1.5 GB ஃபுல்லாக வச்சுருந்தாலுமே அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் 1 GB காலி பண்ணி அவனுக்கு 500 MB தான் கொடுக்குறாள். அது நானும் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் பண்ணியிருந்திருப்பீங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்செக்யூர் ஒய்ஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணுறது, இல்லை இன்னொருத்தவங்களோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறது முற்றிலும் வந்து தவறான காரியம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பப்ளிக் டிஸார்டர் பிஹேவியர். பப்ளிக்கில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிஹேவியர் வந்து உங்களுக்கு சரியில்லாமல் சரக்கு அடிச்சுட்டு நீங்கள் போய் பப்ளிக்கில், இல்லை வந்து தம் அடிச்சுட்டு போய் நீங்கள் பப்ளிக்கில், இல்லை வந்து பப்ளிக்கில் வந்து நீங்கள் வந்து பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, சிங்கப்பூரில் கண்ட்ரியில் நீங்கள் பப்ளிக்லேயே வந்து நீங்கள் வந்து பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கிரிமினல் குற்றத்துக்கான சபம். அது வந்து அஃபென்ஸ், முற்றிலும் வந்து அஃபென்ஸ். ஸோ நீங்கள் சிங்கப்பூர் போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் வாயை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம். நீங்கள் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே ஃப்ரீங்க. பப்ளிக்கில் போய்ட்டு தம் அடிச்சுட்டு நீங்கள் சரக்கு அடிச்சுட்டு போய் விடலாம், படுத்து கிடக்கலாம், சாக்கடையில் விடலாம், அதுக்கப்புறம் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் போய் படுத்து கிடக்கலாம், யாருமே எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஏன்னா இந்த சரக்கு அடிக்கிறவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஸோ எதுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணணும்? சரக்கு அடிச்சுட்டு நீ போய் ஒழுங்காக வீட்டுக்கு போக வேண்டியது தானே, எதுக்கு நீ போய் சாக்கடை விடுறான்னு நான் கேட்பேன். இது வந்து என்னோட ஒப்பீனியன்.
அதே மாதிரி இந்த கெட்ட வார்த்தை பேசுறது, பப்ளிக்கில் வந்து கெட்ட வார்த்தை பேசுறது, ஆக்சுவல் தமிழ்நாட்டில் அது பேசக்கூடாது. பட் வந்து நிறைய பேர் கெத்து நினச்சிட்டு இருக்காங்க. பப்ளிக்கில் வந்து கெட்ட வார்த்தை பேசினா வந்து நான் வந்து பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் வந்து கெட்ட வார்த்தை பேசுறது நிறைய வழக்கமாயிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் வந்து சிங்கப்பூரில் பண்ணினா உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹோமோசெக்சுவல் பிஹேவியர் இஸ் அஃபென்ஸ். மீன்ஸ் எல்ஜிபிடிக்யூன்னு ஒரு கம்யூனிட்டியே நம்ம வந்து தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்குது. நான் அதை பற்றி பேச போகிறது கிடையாது. எல்ஜிபிடிக்யூனா உங்களுக்கு தெரியலனா லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி ஒரு குழு இருக்குங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரொம்ப வந்து பூம் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி இந்த வானவில்னு சொல்லுவாங்களே, வானவில் பையன் பையன் பொண்ணு பொண்ணு, இல்லை வந்து பையன் வந்து பையன் கூட போவோம், பொண்ணு கூட போவோம். பட் டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி லெஸ்பியன் பொண்ணு பொண்ணு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிங்கப்பூரில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை, இந்த எல்ஜிபிடிக்யூன்ற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுப்பாங்க. இது வந்து முற்றிலும் அஃபென்ஸ் ஆகும். சிங்கப்பூரில் இந்த வேர்டே இருக்கதான், பையன் பையன் இல்லை வந்து பொண்ணு பையன், இந்த டிரான்ஸ்ஜெண்டர், அப்புறம் வந்து இந்த பையன் பையன் ஒன்றா இப்போ இந்த லவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பொண்ணு பொண்ணு வந்து ஒன்றா லவ் பண்ணுறது முற்றிலும் சிங்கப்பூரில் அஃபென்ஸு. இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா இப்போ அந்த காலங்காலமாக இந்த இது மாறுதுங்க. இப்போ 2000 காலகட்டத்தில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஜெண்டர் தான் இருந்தது. ஒன்று மேல் இருந்தது, ஒன்று ஃபீமேல் இருந்தது. இப்போ நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஜெண்டர் எவ்வளோ ஜெண்டர் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நானே சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன், 72 ஜெண்டர் இருக்குது. என்னென்ன ஜெண்டர்னு கேட்டிங்கன்னா ஃபீமேல், மேல் ஃபீமேலை விட்டுட்டு அப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர், இது அப்புறம் வந்து டிரான்ஸ்செக்சுவலாக, மோனோக்ரோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜெண்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ 2024 இப்போ கூட நீங்கள் போய்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஹவு மெனி ஜெண்டர்ஸ் ஆர் இன் 2024 சர்ச் பண்ணிங்கன்னா 72 ஜெண்டர் வரும். இது காரணம் யார்? பழக்க வழக்கங்கள். காலம் மாற மாற எல்லாரும் மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் ஒரு குழந்தை உருவாகுது. ஆணும் ஆணும் சேர்ந்தால் ஒரு குழந்தை உருவாகுமா? உருவாகாது. அதே மாதிரி ஒரு பெண்ணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை உருவாகுமா? உருவாகாது. இல்லை ஒரு ஆணும் ஒரு திருநங்கையும் சேர்ந்தால் குழந்தை உருவாகுமா? அது வந்து 1% வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே உருவானாலுமே வந்து அந்த குழந்தை வந்து எப்படி பிறக்குன்றது நமக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து இதாகிட்டு இருக்கோம். எல்ஜிபிடிக்யூ வந்து நான் தப்பாக பேசலை, அது வந்து உங்களோட விருப்பம், அது வந்து உங்களோட விருப்பம். பட் நம்ம பப்ளிக்கை வந்து அது மாதிரி பண்ணோம். பப்ளிக்கில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா பார்க்குறவங்களுக்கு நம்ம மேலே வந்து இதாக தானே தோணும். ஸோ அதுதான் வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் பப்ளிக்கில் எப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணுங்களும் கிஸ் அடிச்சுட்டு போகிறாங்க. அதே மாதிரி பையன் கிஸ் அடிச்சுட்டு போகிறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இது மாதிரி ஒரே இந்த எல்ஜிபிடிக்யூவாகவே தாங்க இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி அப்புறம் இது ஹோமோசெக்சுவல் பிஹேவியர், அதுக்கப்புறம் அந்த கத்தி சண்டை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே அந்த வானவில்னு போட்டு அந்த நண்பர்கள் வர மாதிரி இருக்குது. பொண்ணுங்களே வந்து அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ இந்தியா வந்து இதாகிடுச்சு பார்த்தீங்களா. பட் சிங்கப்பூரில் இது எல்லாமே அஃபென்ஸு. சிங்கப்பூரில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். ஏன் இதை மட்டும் நான் வந்து இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பப்ளிக்கை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் எது வேணாலும் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் எது வேணாலும் பண்ணிக்கோங்க. பப்ளிக்கில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ எடுத்து போகிறது, இல்லை யூடியூப்பில் வீடியோ எடுத்து போகிறத நாங்கள் பார்க்குறதுனால நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ஏறுதுனால நீங்கள் போடுறீங்கன்னு எனக்கு தெரியும். பட் அது பின்னாடி உங்களுக்கும் ஒரு வேளை வந்து கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் உங்கள் குழந்தையோ உங்கள் வீடியோ பார்த்ததுன்னா அந்த குழந்தை வந்து என்ன நினைக்கும்? ஸோ இதுதான் என்னோடய கேள்வி. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். பட் வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க. நான் இதை பற்றி பேசணும், ஒரு வீடியோ பற்றியே பேசணும். எல்ஜிபிடிக்யூ பற்றியே ஒரு வீடியோ, ஃபுல் வீடியோ இருக்குது. பட் அதை நம்ம பார்க்குறோம், போக போக பார்க்கலாம். ஐ மீன் ஃபியூச்சர் 2025 இதுவே தனியாக வந்து ஒரு சட்டம், இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு லாவே வந்தாலும் வந்துடும். ஸோ ஹூஸ் நோஸ். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்து எல்லாமே வந்து சிங்கப்பூரில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தண்டனைகள், அப்புறம் வந்து அஃபென்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட், அண்ட் தென் ஃபைனலாக வந்து ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ தண்டனை வந்து கம்மியாக தான் தருவாங்க, பட் ஃபைன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சிங்கப்பூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து இருக்கா இல்லையான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சோர்ஸ் எல்லாமே நான் வந்து ChatGPT தான் எடுத்தேன். ஸோ ChatGPT இவ்வளோ விஷயத்த வந்து சொன்னது. பட் மேபி நானும் சிங்கப்பூரில் இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கக்குள்ளே வந்து ஒரு சில விஷயத்த சொன்னாங்க. அதையும் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் இருந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உண்மை பையன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. டாடா.